சூர்யா வந்து ஸ்வேதாவை பார்க்க கிளம்புறதால மகா என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாங்க. அந்த டைமில் தெரியாமல் சாவியை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கீழே வந்து வச்சிடுறாங்க. அதை கவனித்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சாவியை வந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் வந்து சித்ராவும் பிளான் போடுறாங்க. அதன்படி வந்து சித்ரா வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்து வந்து பீரோவை திறந்து பணத்தை எடுத்துடுறாங்க. 5 லட்சம் வச்சதில் 2 லட்சத்தை வந்து எடுத்துடுறாங்க. அப்போ கண்டிப்பாக மகா மேலே தான் பழி விழும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஸ்வேதாவும் சூர்யாவும் வந்து மீட் பண்ணுறதை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஸ்வேதா கிட்ட சூர்யா வேணும்னே வந்து மகாபாரதை பார்த்துறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மனசு கஷ்டப்பட்டு மகா வந்து வராங்க. ஸ்வேதா வந்து சூர்யாவை திட்டுறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து மகா வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. சூர்யா வராதால் வந்து மகாவை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நல்லபடி பேசி முடிக்கிறாங்க. இதனால் மாமனார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ண, நீ நல்ல பேர் வாங்குறது இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இங்கே பாரு, என் வாழ்க்கை விட்டு போ, எனக்கு ஸ்வேதா தான் முக்கியம், ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட மகா அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு வராங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ வண்டி ரிப்பேர் ஆகிடுது. அப்போ வந்து சூர்யா வந்து மகா வந்து வம்படியாக வந்து அழைச்சிட்டு போய்ட்டு அவங்க அம்மா வீட்டில் விடுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் எல்லா விஷயத்தையுமே. இந்த மாதிரி வந்து அவர் என்ன விரும்பலை, ஸ்வேதான்ற ஒருத்தவங்களை தான் விரும்புகிறாரு, அதுவும் வந்து அவர் வெறுப்பேற்று தான் எல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைமில் பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவன் உன்னை வெறுப்பேற்றுனா நீயும் அவனை வெறுப்பேற்று, வேறு ஒரு ஜென்ஸ் கூட நீ பழகி அவனை வெறுப்பேற்றணுன்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா, தப்பே கிடையாது, நான் சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. அவரோட மாமா வர வச்சு இதன்படி வந்து வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து ராஜலக்ஷ்மி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா கொத்து சவை எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் மருமக பாருங்கள் கேர்லெஸ்ஸை விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பார்த்து ராஜலக்ஷ்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பணம் கேட்டு ஆஃபீஸ்லேருந்து வராங்க. ராஜலக்ஷ்மி அந்த பணத்தை போய் பார்க்குறாங்க. பார்த்தா 5 லட்சத்தில் வந்து 2 லட்சம் குறைஞ்சிருக்கு. இதில் மகா தான் திருடி இருக்கா, மகா தான் அவங்களுக்கு திருடி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மகா மேலே பழி போடுறாங்க. அப்பா இதுக்கு தான் காத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் வந்து சித்ராவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சூர்யா வந்து நம்ம மறுக்கிறாரு. மகா அப்படி எடுத்திருந்தாலும் தப்பு இல்லை, ஏன் பொண்டாட்டி மகா தான் இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் அவள் செய்ய மாட்டா, அப்படி செஞ்சாலும் அவன் வந்து நல்ல விஷயத்துக்காக செஞ்சிருப்பா, அதனால் மகா மேலே எப்படிலாம் பழி போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாரையும் கண்டிச்சுட்டு போகிறாரு. அடுத்து வந்து மகா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மகா கிட்ட வந்து நீ தான் பணத்தை எடுத்தியா, எங்கே போச்சு பணம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி பணம் என்கிட்ட தான் இருக்குது, மகா தான் வந்து வீட்டு செலவுக்காக என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சித்ரா 5 லட்சம் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து மொத்தமாக காணுமே, 2 லட்சம் தானே வந்து நான் இதில் போட்டேன், 5 லட்சமும் காணுமே சொல்லிட்டு அலறாங்க. அப்போ சித்ரா கிட்ட வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் தங்கச்சி வந்து பழி போட பார்த்தீங்கல்ல, அதனால தான் வந்து 5 லட்சமாக நான் உங்ககிட்ட வந்து எடுத்துட்டேன், 2 லட்சம் வந்து கொடுத்துட்டேன், 3 லட்சம் நான் செலவு பண்ணிட்டேன்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்ரா இப்படி பண்ணிட்டாளுன்னு சொல்லிட்டு இப்போ போய் யார்கிட்ட சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மகாவோட வந்து மாமா வந்து ஊர்லேருந்து வராரு. அவர்கிட்ட வந்து மகா நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சூர்யா வயிறு எறிகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து அவங்க மாமா வந்து ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் முடியல. அதனால் வந்து சரி நம்ம வந்து வேணும்னே மகா வந்து வெறுப்பேற்றலாம், அவர் நம்மளை வெறுப்பேற்றுறாருன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட வந்து நீ இந்த மாதிரி அவர் கூடயே போயிடு, எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு, அவர் கூட வந்து ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து அவங்க மாமா கிட்ட பழகத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. இதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவரை எப்படியும் நம்ம திருத்திடலாம் நினச்சுமே, ஆனால் இப்போவும் இவர் இப்படி தான் சொல்கிறாரு, அப்போ நான் இருக்கிறது விரும்பலையா இவருன்னு மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ பாட்டி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நீ வந்து டைவர்ஸ் பேப்பரை கொடுன்றாங்க. அதன்படி மகா வந்து டைவர்ஸ் பேப்பரை கையெழுத்து போட்டு சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின நொடியிலேருந்து சூர்யாவால் நிம்மதியாக இருக்கவே முடியல, அவரால் தாங்கிக்கவே முடியல. மகா என்னை விட்டுட்டு போகிறாளான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு உன் வாழ்க்கையில் மகா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ அவளை மனசு ஃபுல்லாக வந்து அவள் தான் இருக்கா, உன் மனசு ஃபுல்லான்னு எனக்கு தெரியும் சூர்யா, அதனால் வந்து அவளை ஏற்றுக்குன்னு வாழ பழகு, இதுக்கப்புறம் மகாவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து மனசு மாறுறாரு. இதுக்கப்புறம் மகா தான் என் வாழ்க்கை, அவகிட்ட வந்து என்னோடய லவ்வை நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கான்னு நான் சொல்ல போகிறேன், இன்றைக்கே வந்து மகாவை போய் நான் பார்க்குறேன், அவகிட்ட வந்து என் மனசு திறந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன், நான் மனசு விட்டு பேச போகிறேன், அவள் என்னை விட்டுட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இதை கேட்டு ஸ்வேதா வந்து சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்றாங்க. நிஜமாக தான் ஸ்வேதா, நான் இதுக்கப்புறம் வந்து மகா தான் என் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிட்டேன், மகா வந்து என்னை வெறுப்பேற்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணான், ஆனால் அதுக்காக மகாவை வந்து நான் விடவே மாட்டேன், நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் அவள் கூட நான் நிம்மதியாக வாழ போகிறேன், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ போகிறேன், உடனே வரேன், முதல்ல நான் மகாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்புறாரு. இது முடியுது.